எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி என்றும் தென்தமிழை வாழ்த்து தொடங்குகிறேன். இன்று ஒரு இனிய நாள். எங்களுடைய வாழ்நாளிலே நினைத்து நினைத்து பார்த்து மகிழக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதில் இந்த நிகழ்ச்சிக்கு பிளான்லாம் பண்ணலை. பிறந்த நாள் என்கின்ற செய்தியை கேட்ட மாத்திரத்திலேயும் அலைபேசியிலே சொன்ன மாத்திரத்திலேயும் என்னுடைய துணைவர் மீது கொண்ட அன்பின் காரணமாக வாழ்த்துவதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள். பாலிய சிநேகிதர் என்கின்ற வகையிலே அன்பு சகோதரர் நூர் இப்ராஹிம், அதே போல் எங்களுடைய வாழ்வில் எல்லா நிலையிலும், அதாவது எனக்கு தெரிந்து என்னுடைய திருமணத்துக்கு கருகுமணி செஞ்சு கொடுத்தது நானா அண்ணன் தண்டபாணி புத்தர். அது அந்த வாழ்த்தோடு செஞ்சு கொடுத்த அந்த இது எங்களை இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நல்ல மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுக்கு அவங்க அவங்களுடைய கையாட்சி ஆமாம், அது அவங்களுடைய மனம் என்பதை எண்ணம் போல வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வகையில் அவங்களுடைய வாழ்த்துக்களோடு நாங்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால அங்கே வந்திருக்கிற தண்டபாணி பத்திரிகை. அதே போல் ரொம்ப நாளாக எனக்கு தெரியாது தாகனானாவை. இப்போ சமீப காலமான பழக்கம் தான் இருந்தாலும் கூட எங்களுடைய வீட்டில் ஒரு மூத்த சகோதரராக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தாகனானா. அப்புறம் எங்களுடைய எல்லா நலன்களிலும் இன்ப துன்பங்கள் எல்லாவற்றிலும் உடனே பங்கெடுக்கக்கூடிய தம்பி ஆரிஃப் மறை நசீர், அதுக்கு வீட்டு பிள்ளைகள், குறிப்பாக எனக்கு அவருக்கு அவருக்கு நானாவாக எனக்கு அண்ணனாக இருந்த காரை ரேடியன் அவர்களுடைய செல்ல பிள்ளையாக இன்னைக்கு எங்களுடைய செல்ல பிள்ளையாக இருக்கக்கூடிய சாதிகள். அதற்கெல்லாம் மேலாக எங்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய உரிமையோடு பேசுகின்ற அளவிற்கு என்னுடைய பெரிய பிள்ளையினுடைய இடத்துல இருந்து எங்களை எப்பவும் எங்கே இருந்தாலும் வாழ்த்திக்கிட்டு இருக்கிற எங்களோட வெங்கட், எங்களோட சரவணன், எங்களோட மதன், எங்களோட விக்கி, வராட்டாலும் கூட எங்களோட விக்கி, எங்களுடைய பிரகாஷ், எங்களுடைய கிருஷ்ணா, எங்களுடைய கண்ணா, வராட்டாலும் அவங்க எங்களை ஃபேஸ்புக்கில் வாழ்த்திட்டு இருக்கிறாங்க. அப்பான்னு சொன்னால் மறுவார்த்தை கிடையாது. அந்த என்னுடைய வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் போலவே எங்கள்கிட்ட அன்பு காட்டக்கூடியவர்கள். அவங்களும் இந்த பிறந்த நாள் நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது என்பது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். இந்த வீடு கட்டின நாளில் இருந்து எங்கள் வீடு ஓரளவுக்கு தூய்மையாக காரணம் சகோதரர். அவரும் வியாழக்கிழமைனாக்கா பக்ரிசாமியினுடைய வருகை அப்படிங்கிற அளவுக்கு அவரும் இந்த வீடு 1997 நாங்கள் குடி வந்தோம். அதுல இருந்து இந்த வீட்டுக்கு 27 வருஷமா எங்களோட எங்கள் குடும்பத்தில் ஒருவராக வந்திருந்து இன்னைக்கும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு சிறப்பித்திருக்கக்கூடிய பக்ரிசாமி. அப்புறம் எங்களுக்கு இன்னைக்கு எல்லாமாக கை கொடுத்துக்கிட்டு எங்களை கொஞ்ச நேரம் காணோம் அப்படின்னு சொன்னா ஆகப்பா எங்க ஆகமா எங்க அப்படின்னு சொல்லி தேடக்கூடிய எங்களுடைய பிள்ளை ஆகம். உலகத்தினுடைய மூத்த மனிதனுடைய பெயரை தாங்கியவர் அவர். அதுக்கெல்லாம் முந்தியே பிறந்து எங்களோடு ஒட்டி உறவாடி கொண்டு, குறிப்பாக என்னுடைய நலனில் அக்கறை கொண்டு என் பொண்ணுக்கு மேலே என்னை கவனிச்சுக்கூடிய என்னுடைய பேரன் ராஜாமுத்துக்கு எல்லாருக்கும் எங்களுடைய வரவேற்பை சொல்லி இந்த நிகழ்ச்சியை மாணவ பிள்ளைகள், எங்களுக்கு மாணவ பிள்ளைகள் நிறைய. அது மாணவ பிள்ளைகள்னு சொன்னீங்க எல்லாருக்கும் மிஸ், மேடம், சாருன்னு கூப்பிடுவாங்க. இவங்கெல்லாம் அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவிற்கு எங்களோடு எங்களை இன்னும் நினைத்து கொண்டு அவங்கெல்லாம் பேராசிரியர் ஆயிட்டாங்க. எங்களுக்கு அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு வயசானது தோணும். மற்றபடி நாங்கள் வயசு முற்றி நினைக்கிறோம். அம்மையார் கல்லூரியில பேராசிரியர், தமிழ் பேராசிரியராக இருக்கிறார். நன்றாக பாடக்கூடியவர்.
இங்க காரைக்காலில் இருக்கக்கூடிய திருக்கோயில்களை பற்றி எல்லாம் ஆய்வு செய்து PhD பட்டம் வாங்கினவர். பாராட்டுக்குரிய மிக எளிமையான மாணவர். அவருக்கும் வரவேற்கிறோம். அதே போல தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் வள்ளுவர் சொல்லுவார். அதை பதிலே தண்டபாணி பத்தர் அண்ணனுடைய செல்ல பிள்ளையாக அவரோடு துணையாக இன்றைக்கும் எல்லா இடத்துக்கும் போய் அவருடைய பெயரை காப்பாற்றுகின்ற அளவுக்கு செயல்பாடுகளிலும் எல்லா நிலையும் எனக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்கும், பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும், வீட்டுக்கு என்ன தேவை என்பதை பார்த்து 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 யோசித்து அவனுக்கு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது, நம்ம வேலை நிமித்தமாக பிள்ளைகள் வெளியூரில் இருக்கும்போது வெளியூரில் பேசி இங்கே வராட்டிங்க கூட காலையில் எங்கள்கிட்ட ஃபோனில் பேசி அப்பாவுக்கு வாழ்த்துலாம் சொன்னால் அவங்க பார்க்குறதுக்கு இப்படி உட்கார வச்சு பழைய நினைவுகளை எல்லாம் அவர் நண்பர்கள் சொல்லிட்டு இருந்தேன். அவர் பேசட்டும். அவர் நிறைய இப்போல்லாம் நினைவுபடுத்தி பேசுகிறாரு, மறந்ததையெல்லாம் நினைவுபடுத்தி பேசுகிறாரு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். தலைப்பு வாழ்த்துப்பா. காரையிலே பிறந்த காவிய நாயகனே, காரையில் பிறந்த காவிய நாயகனே, சத்தமின்றி சரித்திரம் படைத்த வித்தகனே, ஊக்கமாய் சிறுகதைகள் ஊர் போற்ற தந்தவரே, தேக்க அணையில் திமிரிய வெள்ளமாய் ஆக்கினீர் செந்தமிழ்ப்பா ஆயிரம் ஆயிரமே, மூத்தோர் வழியில் முதன்மை மொழியினை முத்தமிழ் ஆற்றலாய் முன்னோர் வளமையை முத்தாய் பதித்த முதன்மை சகோதரனே, இத்தாரை போற்றி இதயத்தில் வாழ்த்து. பாரதி பட்டயம், பாவேந்தர் பட்டயம் பாங்குடன் பெற்றவரே, தங்கப்பதக்கம் வெள்ளிப்பதக்கம் வரிசையில் நின்று வழங்கிட வாழும் சகோதரனே, என்னாலும் கண்ணாய் கடமையில் சிறப்பாய் பொன்னாக அனைவரும் போற்ற வாழ்பவரே, என்றன் மனங்களில் என்றும் வியப்பு ஊன்றின் தமிழ்பணி ஆராய் பெருகுதே. தித்திக்க செம்மொழியில் தோன்றும் உறவாய் முத்திரை கொன்றமை முத்தமிழ் சகோதரனே, நித்தம் தமிழில் நிறைவாய் பல விருதுகள் வித்தகராக்கியது 120 நூல்களே. விழாப்புலமையில் வெள்ளம் உலகையே தழா உழைப்பினில் தந்தீர் இலக்கணம். தமிழ் பணிகிறேன் உத்தமிழ் பணி கண்டே, அழியா தமிழை அயலகம் அறியச் செய்தவரே, சரியாத சேவையும் தளராத ஊக்கமும் தனியாத ஆர்வமும் தமிழ் மொழியில் பக்தியும் பன்னாட்டு சங்கங்கள் வழங்கிய விருதுகளோ கணக்கற்றவைகள். 38 ஆண்டுகள் முத்தான தமிழ் பணியில் முத்திரை பதித்த முத்தமிழ் அறிஞரே, ஊக்கமாய் சிறுகதைகள் ஊர் போற்ற தந்தவரே, தேக்க அணையிலே திமிரிய வெள்ளமாய் ஆக்கிவீர் செந்தமிழ்ப்பா ஆயிரம் ஆயிரமே. பாரதி பட்டயம், பாவேந்தர் பட்டயம் பாங்குடன் பெற்ற பண்பாளர், தங்கப்பதக்கம் வெள்ளிப்பதக்கம் வரிசையில் நின்று வாழ்த்திட வாழும் சகோதரனே, 120 நூல்களை எழுதிய எழுத்து வேந்தரே, உன் நூலகம் காலம் கடந்தும் வாழ்ந்திடுமே. பணிக்கு மட்டுமே ஓய்வு உமக்கு ஓய்வில்லையே, ஓய்வறியாது உழைக்கும் உத்தம சகோதரனே, நீவீர் வாழ்க பல்லாண்டு வாழ்கவென வாழ்த்துகிறேன். வாழியவே. அன்புடன் ஹாஜி முகமது ஆரிஃப் அலைக்காயர். வாய்ப்புக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.